10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கும் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் திருடப்பட்ட திருமேனி மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பழமையான சௌந்தரராஜ பெருமாள் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் 1957 ஆண்டு முதல் 1967 ஆண்டு வரை திருமங்கை ஆழ்வார், கலிங்க நர்தன கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி திருமேனிகள் திருடப்பட்டன. இவற்றுக்கு பதிலாக போலியான திருமேனிகள் வைக்கப்பட்டன. இவற்றை கடத்தல் கும்பல் வெளிநாடுகளுக்கு கடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இது தொடர்பாக தமிழ்நாடு சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசார் 2020 ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் காணாமல் போன 4 திருமேனிகளும் வெளிநாட்டில் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு பல்வேறு அருங்காட்சியகங்களில் இருப்பது கண்டறியப்பட்டது. குறிப்பாக திருமங்கை ஆழ்வார் திருமேனி லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அஸ்மோல்னியன் அருங்காட்சியகத்தில் 1967 ஆண்டு வாங்கப்பட்டது தெரியவந்தது. மற்ற திருமேனிகள் அமெரிக்காவில் இருக்கும் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திருமேனிகளை மீட்கும் முயற்சியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டனர். அதன்படி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை தொகுத்து 4 திருமேனிகளும் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானவை என சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அறிக்கை அனுப்பினர். இதையடுத்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பிரதிநிதி ஒருவர் தமிழகம் வந்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்தார். அப்போது டிஎஸ்பி சந்திரசேகரன் சமர்ப்பித்த ஆவணங்களை ஏற்று திருமங்கை ஆழ்வார் திருமேனி தமிழகத்தைச் சேர்ந்ததுதான் என ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இந்த திருமேனியை தமிழகத்திற்கு திருப்பி அனுப்ப லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒப்புக்கொண்டுள்ளது. விரைவில் இந்த திருமேனி சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் வைக்கப்பட இருக்கிறது. மேலும் அமெரிக்காவில் இருக்கும் கலிங்க நர்தன கிருஷ்ணர், விஷ்ணு, ஸ்ரீதேவி திருமேனிகளை மீட்பதற்கான நடவடிக்கையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.